கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லி இந்த சண்டே ஆராதனை வேளையிலே கர்த்தர் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். 23ஆம் தேதியில் 8வது மாதத்தில் கர்த்தரை நாம் ஆராதிப்பதில் மிகப்பெரிய சந்தோஷம். இந்த சண்டே ஆராதனைக்கு வந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் மிகவும் நான் நன்றி சொல்லுவேன். வர தடப்பட்ட குடும்பங்களிலே பல சூழ்நிலைகள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம். ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் கட்டளிடுவார், கலங்க வேண்டாம். அதே செய்தியை நான் இப்பொழுது உங்களுக்கு மத்தியில் நான் கொண்டு வருகிறேன், தேவன் நாமம் மகிமைப்படும்படி. அல்லேலூயா. அதே வார்த்தை நீங்களும் கேட்டு மகிழ்ப்படுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது, ஒரிஜினல் கிறிஸ்தவர்களாக இருக்கணும். வாட்ஸ்அப் கிறிஸ்தவர்களாக மாறிட்டீங்கன்னா, வீட்டிலேருந்து ஆன்லைன் கிறிஸ்தவர்களாக போனீங்கன்னா லைஃப் கெட்டு போயிடும். ஆகவே பிரயோஜனப்படுத்திக்கணும். கர்த்தரை மாத்திரம் நேச்சரோட வந்து ஆலயத்தில் துதிக்க கற்றுக்கணும். எத்தனை பேருக்கு வாகனங்கள் வசதியை கொடுத்துருந்து கூட இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யல, ஆராதனைக்கு வரல. 8-10 நாங்கள் முடிச்சிருக்கிறோம் துவக்கி. ஆனால் கர்த்தர் நல்ல ஆவியானவர் அநேக மக்களை ஆசீர்வதித்தார். அதே ஆசீர்வாதம் இதே செய்தியின் வழியாக கர்த்தர் உங்களை சந்திக்க போகிறார். தலைகளை தாழ்த்து ஜெபிக்கலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் கோடி 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 நன்றி செலுத்துகிறோம். என் தகப்பனே, நேற்று மீண்டும் மாறாதிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, இதோ இந்த செய்தியின் வழியாக ஆண்டவர், இந்த டெலிகேஷன் வழியாக, யூடியூப்பின் வழியாக உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். அநேக பரிசுத்தவான்கள் எல்லாம் ஆண்டவரே பல தரப்பட்ட செய்திகள் எல்லாம் கொண்டு வந்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கே ஆலயம் திறக்க முடியவில்லை, சில பட்டி தொட்டி கிராமத்தில் திறக்கிறார்கள். ஆனாலும் கூட ஆண்டவரே, எங்களை இந்த ஆண்டவரே செய்தின் வழியாக உம்முடைய சமூகத்தில் வந்து சந்திப்பதில் மிக சந்தோஷம். உம்முடைய பிள்ளைகளை எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் ஊழியக்காரரெல்லாம் ஆண்டவரை பலப்படுத்துங்க ஆண்டவர், விசுவாச பிள்ளைகளெல்லாம் பலப்படுத்துங்க. உம்முடைய நாமத்துக்கு சாட்சியாக இருக்கட்டும். நாங்கள் ஆண்டவர் யூடியூப்பில் பார்த்தோம், நாங்கள் ஆண்டவரே நாங்கள் டெலிகேஷனில் பார்த்தோம் பாஸ்டர், நாங்கள் வாட்ஸ்அப் செய்தியை கேட்டோம் என்று அல்ல, சமீபத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கிடப்பதில் நாம் மிக விசேஷத்தமான கிறிஸ்தவராக இருக்க வேண்டும். அவரை தேடுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனத்தை அனுப்பி எங்கள் மத்தியில் பேசுவதற்கு முன்பதாய் கர்த்தர் தாமே ஒரு சில பாடலோடு தேவநாகமத்தை மையப்படுத்தி அவருடைய அன்பை ருசித்து பார்ப்போம். என் மீது அன்பு கூர்ந்து என்கிற பாடலை பாடி தேவனை மையப்படுத்தலாமா? எல்லாரும் இருக்கிற இடத்திலிருந்து கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிங்க. ஆண்டவர் பார்க்கட்டும், மனுஷன் பார்க்க வேண்டாம். அமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவாதி தேவனை நோக்கி பார்க்கலாம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கு அனுதினமும் உமக்கு ஆராதனை உமக்கு அனுதினமும் உமக்கு. கல்வாரியில் ரத்த சிந்தி நம்மளை பரிசுத்தப்படுத்தின தெய்வம் நம்மளை இன்னும் தேடி தேடி வருகிறார். ஆமென். எவ்வளவு அன்புள்ள இயேசு அவர். அல்லேலூயா. விழாவில் குத்தப்பட்ட அந்த ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிறோமே. Glory to God.
பிதாவான என் தேவனே, தகப்பனே தந்தையே. பிதாவான என் தேவனே, தகப்பனே தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. நம்முடைய குற்றமெல்லாம் களவப்பட்டாயிற்று. பாவத்திலிருந்து நம்முடைய விடுதலைக்கு எடுத்த அன்பு தெய்வத்துக்கு நம்ம சாட்சிகளாய் வாழணும் அல்லவா? அல்லேலூயா. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்பரவாக்கி மகிழ செய்தி. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்பரவாக்கி மகிழ செய்தி. கரைப்படாத மகனாக தினமும் நிறுத்தி மகிழ்கின்றேன். கரைப்படாத மகளாக நிறுத்தி தினம் மகிழ்கின்றே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேளையில் கூட தேவனுடைய வார்த்தை கேட்க காத்திருக்கிறோம். நாங்களோடு கூட கர்த்தாவே நீ தங்கி தாபரிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பேசும் அப்பா கேட்கிறோம். இயேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதாகமத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை நாம் கேட்கலாம். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஏன் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும்? ஒரு கேள்வியாகவே ஆண்டவர் நமக்கு வைக்கிறார். பாருங்கள், சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்க கேட்கலாம். இதோ என்னுடைய நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர். 4 விரற்கடையாக என்னை மாற்றினீர். என்னுடைய ஆயுசு உம்முடைய பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும். எந்த மனுஷனும் மாயையே இருப்பது நிச்சயம். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ராக்காலம் வருகிறதுக்கு முன்னே ஆண்டவராகிய கிறிஸ்து பெருந்த காரியங்களை செய்தார் என்று சற்று யோவான் விசேஷமாக 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கவனித்து நம்ம வாசித்து இந்த வசனத்துக்குள்ளாக நான் வர ஆசைப்படுகிறேன்.
பகற்காலம் இருக்கும் பகல் காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். கிரியைகளை நான் செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது. ராக்காலம் வருகிறது. அன்பானவர்களே, பாருங்கள், இங்கே சொல்லுகிறார், நமது ஆயுசு நாட்கள் விறக்கடையாய் மாறி போனதுன்னு சங்கீதக்காரன் சொன்னார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ராக்காலம் வருகிறது, என்னை அனுப்பினவருடைய காரியமாக நான் இப்பொழுது என்ன செய்கிறேன், அவருக்காக நான் பணியாற்ற வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இனி பகற்காலம் இனி பார்ப்பது மிக கடினம். இது ஆரம்ப ஸ்டேஜ், எண்ட் டைம் மினிஸ்ட்ரி. ஆண்டவர் எப்போ இந்த உலகத்தில் இறங்கி தன்னுடைய ஊழியக்காரர் செய்கிறதை காட்டிலும் மேலான காரியங்களை அவர் செய்ய தீர்மானித்து விட்டார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பிரியமானவர்களே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இது ஒரு கொடிய காலம் என்று நீ நினைக்கலாம், வியாதி வந்து விட்டது என்று சொல்லி. அப்படி அல்ல. ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார், பாருங்கள், ராக்காலம் வருகிறது. பகல் காலத்தில் அவர் அனுப்பின காரியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், செய்து முடித்து நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற குமாரனாகிய இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார். அன்பான தேவச்சனமே, ஆனால் தாவீது சொல்லுகிறான், என்னுடைய நாட்கள் விறக்கடாய் மாறி போனது, விறகை போல. ஆகவே சொல்லுகிறான், பாருங்கள், நமது ஆயுசு நாட்கள் மிகவும் குறைவுபட்டிருக்கிறதே. ஆண்டவர் சொல்ல, ஏன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும்? நம்முடைய ஆயுசு நாட்கள் இனி கிடையாது. 40 days, 50 days, 60 days, இப்படி நம்முடைய ஆயுசு நாட்களில் 100 வருஷம், 200 வருஷம், 120 வருஷம் ஆபிரகாமை போல, ஒரு நோவாவை போல, யோனோக்கு போல வாழ முடியாது. காலம் இனி குறுகினது. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல 40 வருஷம் கடந்து போகிறது மிகப்பெரிய ஒரு கடினமான காரியம். இப்படியா இருக்கிற இந்த உலகத்தில் கிறிஸ்துவோடு கூட வாழுகிற நீங்களும் நானும் இனி காலம் செல்லாது என்பதனால ராக்காலம் வருகிறது, என்னை அனுப்பினவருடைய காரியத்தை நான் இப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற என் அன்பு தேவச்சனங்களே, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? ஏதோ காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன வார்த்தை. ஏனென்றால் இனி காலம் செல்லாது. இனி சமீபம் வாய்த்தால வாய்க்காவிட்டாலும் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். 1 மணி நேரம் கூட வீணாக்க கூடாது. ஒரு 15 நிமிஷம் கூட வீணாக்க கூடாது. இனி மனுஷனோட பேசுகிற காலமும் நாட்களும் வீண். சமீபம் வாய்க்கிற பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்கிறதும் உபவாசிக்கிறதும் தேவனோடு கூட குடும்பமாய் சஞ்சிக்கிறதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நாளிலே உங்கள் மத்தியில் பேசுகிறேன். பிரியமானவர்களே, டெலிவிஷனில் வீண் செய்தி, செல்போனில் வீண் செய்தி, அநேக ஃப்ரெண்ட்ஷிப்பில் வீண் காரியங்கள், இப்படி கெட்டு போகிறோம். இனி காலம் செல்லாது இருக்கும் என்றால் அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுக்காக நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, பாருங்கள், யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை உள்ள வசனத்தை வாசிக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், நிழலை போல நமது வாழ்க்கை கடந்து போகிறது என்று சொல்லுகிறார். ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன், ஸ்திரீனிடத்திலே பிறந்த ஒரு மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும். நல்லா கவனிச்சிங்களா? ஒரு ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் வாழ்நாளிலே குறுகினவனாய் இருக்கிறான், சஞ்சலம் நிறைந்தவனாய் இருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புண்டு போகிறான். நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். அவனுடைய ஆயுசு நாட்கள் மிகவும் மிக நிழலை போல் இருக்கிறது. ஒரு ஸ்திரீனிடத்தில் பிறந்தனுடைய லைஃப். நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரும் ஒரு மரியாளுடைய வயிற்றில் பிறந்தவர், வளர்ந்தவர். இந்த உலகத்தில் சத்தியத்தில் வந்து அவர் நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி அவர் தாமே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அந்த வல்லமை பேசி கொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, யோபு சொல்லுகிறான், நான் ஒரு ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன், நம்முடைய ஆயுசு நாட்கள் இனி குறைவுதான்.
தேவாதி தேவனைப் போல வாழ முடியாது. இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு நான் எழும்பினேன் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். நாமளும் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க நம்மால் ஆக வேண்டும் என்று சொன்னால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு ஆண்டவருக்காக நீங்க வாழ வேண்டும், சத்தியத்துக்காக வாழ வேண்டும், கிருபைக்காக வாழ வேண்டும், உன்னதங்களுக்காக வாழ வேண்டும், நீதிக்காக வாழ வேண்டும், அற்புதங்களுக்காக வாழ வேண்டும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வம் நமக்காக என்ன பாடுபட்டு எப்படியாய் வந்தார் வாசிக்க கேட்கலாம், பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 1 முதல் 3 வரை உள்ள வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்கார நாட்களை போல, நல்ல கவனிங்க, ஒரு கூலிக்காரனுடைய நாட்களை போல இருக்கிறதல்லவோ. ஆமென். ஒரு வேலையாய் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர காத்திருக்கிறது போல மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனி, மாயமான வாழ்க்கை. அவன் சொல்லுகிறான் பாருங்கள், நிழலை போன்றது என்னுடைய வாழ்க்கை கடந்து போகிறது. ஒரு கூலிக்காரன் ஒரு சம்பளம் வாங்க காத்திருக்கிறது போல உன்னுடைய நாட்களும் இயேசுவானவர் ஒரு கூலியை கொடுத்து உன்னை எடுத்துருவாங்க. நீங்க இங்க இருக்க முடியாது பூமியில. நீ வாழ்ந்ததுக்கு ஒரு கூலியை கொடுத்துட்டாரு. ஒரு ஃபேமிலி, நல்ல உழைப்பு, நல்ல சம்பாத்தியம், நல்ல வீடு வாசல், நல்ல காரு பங்களா, சொகுசா வாழ்ந்துட்டீங்க, அவ்வளவுதான். அடுத்தது உனக்கு கூலியை கொடுப்பாரு. அந்த கூலி என்ன? மரிக்க தான் வேணும். மரிக்கிற கூலி. எப்படி ஒரு வேலைக்காரன் ஒரு எஜமானுடைய கரத்தை நோக்குமை போல, ஒரு வேலைக்காரி தன்னுடைய எஜமாட்டுடைய கரத்தை நோக்குமை போல நம்முடைய ஆயுசு நாட்கள் யாரை நோக்கி இருக்கிறது? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பார்த்தீங்களா? ஏன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும்? உன் ஆயுசு நாட்கள் இனி குறுகினது. ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவிட்டால் நீ வாழ வேண்டிய நாட்களுக்கு விட்டு மீதியான காரியத்தில் செலவழித்தபடினால், ஆண்டவருடைய சத்தியத்தை கேளாதபடி, நல்ல ஆராதனைக்கு கலந்து கொள்ளாதபடி, எத்தனை கிறிஸ்துவ இயேசுவை ஏமாற்றி போலி கிறிஸ்துவனை வாழுகிற ஒரு மனிதனுக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் குறுக்கியே எழுதுவார். ஆண்டவரை ஏமாற்றி வாழுகிற உன் வாழ்க்கை கொஞ்ச காலம் கூட நீடித்திருக்க முடியாது என்பதை மனதில் வைத்துக்கொள். ஆமென். தேவாதி தேவனுக்கு உண்மை உத்தவமாக அவர் கொடுத்த நாட்களை நீ பிரயோஜனப்படுத்தாம உலகத்தில் பிரயோஜனப்படுத்தி, பாவங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி, ஃப்ரெண்ட்ஷிப்புகளுக்கு பிரயோஜனப்படுத்தி, வேலை பணம் என்று சொல்லி நீ ஓடி உலகத்தில் வாழுகிறபடினால் இயேசுனுடைய நாளையும் காலத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாத ஒரு கிறிஸ்தனுடைய ஆயுசு நாட்கள் ஒரு பூவை போல, ஒரு புல்லை போல, ஒரு விறகு காடை போல அவன் அழிந்து போவான் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஏன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும்? நீ வாழணும்னா ஆண்டவருடைய காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நேரத்தை வீணாய் செலவழித்து நீ போகிற ஃபங்க்ஷன், போகிற ஃப்ரெண்ட்ஷிப், நீ போகிற டூரிஸ்ட், வீணான காரியங்களை செலவழிக்கிறாயே, இயேசு உன்னிடத்துல கணக்கு கேட்பார். உன் குடும்பத்தில் கணக்கு கேட்பார். ஜெபிக்கிற கர்த்தருடைய மகனே மகளே, உங்க வீட்டில் கர்த்தர் கணக்கு கேட்பார். குடும்ப தலைவனே தலைவியே, உன் குடும்பத்தில் உன்னுடைய ஆயுசு நாட்களுக்கு கணக்கு கேட்பார். ஐயா, சின்ன வயசு ஐயா, அவர் இப்போதான் ஏன் நல்லா இருந்தாரு, உடனே இறந்து போயிட்டார் ஐயா, ஏன் இறக்குறாரு? இயேசுவுக்கு நீங்க எப்படி வாழ்ந்தீங்க? ஏன் இயேசுடைய ஆயுசு நாட்களை குறுகினார்? இயேசு ஏன் உனக்கு வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை குறுக்கி வைத்திருக்கிறார்? பிலிப்பியர் 4:19 நம்ம ஆண்டவராகிய கிறிஸ்து எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யமுடைய தேவன். சற்று யோசித்து பாருங்கள். வேதத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாம போகிற புகையை போல் இருக்கிறது. இன்னும் அழகா சொல்றாரு பாருங்க, உன்னுடைய ஆயுசு நாட்கள் புகையை போல் இருக்கிறது.
இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கிற நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை அசட்டை பண்ணி ஆண்டவருடைய நல்ல நாமத்தை தூசிக்க பண்ற அன்பு சகோதரனே, ஆண்டவர் சொல்றாருங்க, காலத்தை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள்ள விட்டா உன் வாழ்க்கை முடிவு மிக சமீபம். யோபு பக்தன் பட்ட பாடு கஷ்டம் யோபு பக்தனை போல உங்களால் இருக்க முடியாது. யோபு பக்தனுடைய செய்தியை பார்த்தால் பாடலே பாட முடியும். யோபு பக்தன் அவ்வளவு பெரிய கஷ்டத்தை துன்பத்தையும் அனுபவிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், ராக்காலம் வருகிறது, நமது ஆயுசு நாட்கள் குறுகியிருக்கிறது, நிழலை போல நம்முடைய வாழ்க்கை அழிந்து போய் கொண்டிருக்கிறது, புகையை போல நம்முடைய வாழ்க்கை மிகவும் காணாது போகிறது. ஒரு செடி கொடிக்கு ஒப்பாக நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சங்கீதம் 103 15-16 வசனத்தை வாசிக்க கேட்கலாமா பிரியமானவர்களே? மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான், வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே, காற்று அதன் மேலே வீசின உடனே அது இல்லாமல் போகிறது. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. நல்ல கவனிச்சிங்களா? சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, இன்னும் அழகாய் சொல்லுகிறார், உன்னுடைய ஆயுசு நாட்கள் எப்படி இருக்கிறது? காற்று அடித்தால் எப்படி ஒரு பூவானது உதிர்ந்து காணப்படாது போகிறது போல ஒரு மனுஷ வாழ்க்கை இருக்கும் என்றால், நாம் இயேசுவானவருக்கு இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்து இயேசுவின் ஊழியத்தை செஞ்சு ஆண்டவருடைய சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை சமுதாயத்தில் வாழ வேண்டும் என்றால், என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிறார், காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று. ஏன் காலத்தை பிரயோஜனப்படுத்தப்பட வேண்டும்? பாவியா இருக்கிறவனுக்கு தெரியாது, துரோகம் செய்வனுக்கு தெரியாது. உலகத்தில் அநேகமான துரோகத்தின் பாவங்களுக்கு இச்சைகளுக்கும் அநேக கொலை வெறி, உலகத்தில் இருக்கிற மதுபானங்கள், அநேக காரியத்தில் சிக்குண்டு கிடக்கிற மனிதர்களுக்கு இந்த காலத்தை குறித்து தெரியாது. குடித்து கழிப்பார்கள், விபச்சாரம் செய்து கெட்டு போவார்கள், வீணான காரியங்களிலே அவர்கள் கொலை வெறி கொண்டவர்கள். அவர்களுக்கு என்ன தெரியும் காலத்தை பற்றி? உங்களை ரட்சித்த என் ஆண்டவர், உங்களை மீட்ட ஆண்டவர், உங்களுக்காக ரத்த சிந்தன ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டுமே. ஏன் காலத்தை பிரயோஜனப்படுத்த கொள்ள வேண்டும்? துன்மார்கனுக்கு தெரியாது, ஆனால் நீதிமான்களாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நிமிஷம் கிடைக்கும் போதெல்லாம் சுமுத் விக்கில்ஸ்வர்த் அவர்கள் ஒரு பழைய புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை கையில் வைத்து கொள்ளுவார் பாக்கெட்டில். பாருங்க, 5 நிமிடம் ஒரு டைம் எடுத்து என்ன செய்வார்? டெஸ்ட் பண்ணுவார். இயேசுவானவர் என் கூடவே இருக்கிறாரா? என்னோட கூட அவர் ஐக்கியமாக இருக்கிறாரா? அவருக்கு எனக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கிறதா? என்னுடைய ஆவிக்கும் அவருக்கும் நல்ல ஒரு கனெக்ட் இருக்கிறதா என்று அன்றாட வசனத்தை அப்படியே என்ன செய்வார்? மெடிடேஷன் பண்ணிக்கொண்டே இருப்பார். எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களால் முடியுமா? ஒரு நிமிஷம் கூட என்ன செய்ய மாட்டார்? அந்த பரிசுத்தவான் வேதத்தை விட்டோ வசனத்தை விட்டோ ஒரு வாய் பிரியாமல் இருக்கும். இயேசுவாவுக்கிட்ட ஆண்டவர் சொன்னது போல, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு நீங்காத இருக்கட்டும் என்று சொன்னார். இயேசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8-9 வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனங்கள் நம்ம வாயை விட்டு நீங்கலாமா? யோசித்து பாருங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்க? எவ்வளோ வீணான காரியங்களை செலவழிக்கிறீங்க? எவ்வளோ பெரிய ஆண்டவருக்கிட்ட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த நல்ல ஆசீர்வாதத்துக்கு ஏன் தூரம் ஆவறீங்க? அங்கே சொல்கிறது இங்கே கேட்டு, இங்கே சொல்கிறது அங்கே கேட்டு, வாழ்க்கையில் போனில் பல செய்தியை குத்தி கொலை செய்து அநேக மக்களை வேதனைப்படுத்த. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் உண்டு. ஆமென். இயேசுக்கு உண்மையாக இருப்பங்க, இயேசுவுக்கு உண்மையாக இருப்போம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை தூக்கி நிறுத்துவார். வேதம் சொல்லுகிறது, புல்லை போல பூவை போல காற்றடிக்கும் போது உதிர்ந்து காய்ந்து காணப்படாத போகிறது போல உங்கள் வாழ்க்கை இருக்கிறது. ஏன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒருவேளை நீங்கள் சிந்திக்கலாம், கதறி கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு நிமிஷத்தை நீ வீணாக்கி கொண்டிருக்கிறீங்க கிறிஸ்தவங்க. அந்த நிமிஷத்துக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும். இனி வரப்போகிற நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்க கொள்ளாத ஒரு கண்ணை அப்படி மூடுகிற நேரத்துக்கெல்லாம் ஒவ்வொரு வினோதமான காரியங்களும் பூமியில் நடக்க போகிறது. உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியாது. கொரோனா எதற்கு?
எதுக்கு வைரஸ் வந்தது? இந்த வைரஸ் பாருங்க, அநேக மக்களுடைய குடும்ப பிள்ளைகளை ஒருவரை பார்க்க முடியாது, ஒருவரை கிட்ட சேர்க்கக்கூடாது, இது தொத்து வரும் அது வரும்னு சொல்லி மருத்துவமனைகள் எல்லாம் இன்றைக்கு வேற லெவலில் போயிட்டுருக்கு, வேற லெவலில் போயிட்டுருக்கு. உங்கள் அவைகள் எல்லாம் பலியாகி கொண்டிருக்கிறது, உடல் உறுப்புகள் எல்லாம் பலியாகி கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலத்தில் மருத்துவமே மூடப்படும். ஆமென். இயேசு ஒருவரே சொல்லுவார், இன்ஜெக்ஷனுக்கு பதிலாக மை ஜீசஸ்ன்னு சொன்ன போதும். ஆமென். அற்புதம் தானா நடக்கும். மரித்தவன் எழுந்திருப்பான். ஆமென். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வல்லமை மிக மிக வேகத்தில் உருண்டோடி வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் காலங்களை ஏன் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி நம்மளை கேட்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 90ஆம் அதிகாரம் அதனுடைய 9, 10வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அருள்நாதர் இயேசு என்ன சொல்லுகிறார் என்று. ஆமென். எங்கள் நாட்கள் எல்லாம் எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. உமது கோபத்தினாலே போய்விட்டது. நல்ல கேளுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற அன்பு பிள்ளைகளே, நம்ம அவருடைய கோபத்தினால் நாட்கள் வீணாய் போய் கொண்டிருக்கிறது. ஏன்? வாசிக்கலாம். ஒரு கதையை போல், ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்களுடைய வருஷங்களை கழித்து போட்டு வீண். ஆனா ஒரு நாள் பாடு 1000 வருஷத்துக்கு சமமாயிருந்தது இயேசுவுக்கு. எங்கள் ஆயுஸ் நாட்கள், எங்களுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். 70 வருஷம். பலத்தின் மிகுதியால், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும், 80 வருஷமா இருந்தாலும் அதன் மேன்மையானது, அது மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, வருத்தமும் சஞ்சலமாமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். நாங்களும் பறந்து போவோம். நல்லா கேட்டீங்களா பிரியமானவர்களே? ஆமென். கரையை போல, கதையை போல, ஒரு கதை படிச்சுட்டு ஒரு கதை சொல்லுவாங்க, அது போல ஒரு கதையை போல நம்முடைய ஆயுசு நாட்கள் கடந்து போய்விடுகிறது. தேவ ஜனங்களே, சற்று விழுப்பாய் இருப்பீங்களா? ஏன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்? தேவனோடு கூட இருக்கிற மனுஷன் அவனுடைய ஆயுசு நாட்கள் குறையாது. உலகத்தோடு இருக்கிற மனுஷனுக்கு குறைவான ஆயுசு நாட்கள் தான். ஆமென். உண்மைதானே? யோனோக்கு பாருங்கள், தேவனோடு கூட வசித்து வந்தார், காணப்படாமலே போனார். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனோடு கூட வசித்து வந்தார், அவருடைய ஆயுசு நாட்கள் பூரணப்பட்டு மரித்தார். நோவா, அவருடைய ஆயுசு நாட்கள் மிகுதியான நாட்களாக இருந்தது. இப்படி தேவாதி தேவனோடு கூட வாழ்ந்தவர்கள் எல்லாம் பாருங்கள், 120 வருஷம், 360 வருஷம் போன்ற, இப்படி 500 வருஷங்கள், 600 வருஷங்கள், 650 வருஷங்கள் போன்ற ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் அவர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய லைஃப், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கல்யாணம் கட்டி 40 வருஷம் இல்லை 35 வருஷத்தில், ஐயா இளம வயசுலே இறந்து போயிட்டான் என் பிள்ளை, என் குடும்பத்தில் இப்படி ஆயிற்று. இயேசுவுக்கு நீ பயப்படுறியா? ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறியா? இயேசு ராஜாவை நீ பற்றி கொண்டிருக்கிறியா? பிரியமானவர்களே, சங்கீதம் 65 அதனுடைய 5வது சொல்லுகிறது, நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அந்த தேவாதி தேவனுக்கு முன்பதாக நாம் எப்படி இருக்க வேண்டும்? பயபக்தி உள்ள ஒரு கிறிஸ்தவனாய், கிறிஸ்தவ மகளாய் ஜீவிக்கணும் அல்லவா? நீங்கள் எதோ நினைக்கிறீங்க போல, இது உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வத்தோடு ஒப்பிட்டு பார்க்குற தெய்வம் அல்ல இயேசு கிறிஸ்து. ஆமென். உலகத்தில் அநேகருடைய ரத்தம் பூமியிலே மூடி போட்டது. இயேசுவின் ரத்தத்தையும் அவருடைய பிரேத குழியும் எந்த மண்ணும் எந்த கல்லறை குகைகளையும் அது மூடி போட முடியவில்லை. 3ஆம் நாள் உயிரோடு எடுத்து அவர் அழகாய் பரலோகத்துக்குள்ள எலும்பு வர செய்தது. ஆமென். அநேக பரிசுத்தவர்கள் எல்லாம் அந்த பூமியிலே 4 மூல திசையிலிருந்து என்ன செய்துச்சு? அப்படியே அந்த பூமியில் இருந்து வாய்ப்பிழந்து அழகாக அனுப்பிவிட்டது. இன்னைக்கு குற்றவாளி ரத்தம் மூடப்பட்டிருக்கிறது, பாவிகள் ரத்தம் பூமியிலே மூடப்பட்டிருக்கிறது, அநேக துரோகிகள், கொலைக்காரர்கள், பாவம் செய்தவர்களுடைய ரத்தம் மூடப்பட்டிருக்கிறது, பிரேதங்கள் மூடப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவாளுடைய ரத்தம் சிந்தப்பட்ட இடங்களிலே ஒரு பிரேதமும் பூமியில் வைக்கப்படலை, உயிரோடு எழுந்திருக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஏன் உடைய ஆயுசு நாட்கள் குறையணும்? ஏன் உடைய ஆயுசு நாட்கள் குறைகி இருக்கணும்?
இயேசுவுக்காக நீங்க வாழக்கூடாதா? இயேசுவுக்காக ஜீவிக்க கூடாதா? ஒவ்வொரு மணி நிமிஷமும் வீணான காரியங்களுக்கு செலவழிக்கிறோமே. மனந்திரும்புங்க. சபையே மனந்திரும்பு, விசுவாசியே மனந்திரும்பு, சகோதர சகோதரியே குடும்பத்தில் மனந்திரும்பி சத்தியத்துக்காக வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கலாம், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் என்ன சொல்லுகிறார் என்று. எந்த சமயத்திலும் எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களோடும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். வேதம் சொல்லுகிறது பாருங்கள் பிரியமானே, எனவே காலத்தை பிரயோஜன பண்ண வேண்டும் என்றால் நாம் விழுப்பாய் இருக்க வேண்டும். ஆகதான் சொல்ல, காலத்தை பிரயோஜன படித்து கொள்ள வேண்டும் என்றால் அதை கர்த்தருடைய சமூகத்தில் உருக்கமான ஜெபத்தை ஏறெடுத்து அதன் வழியாக கடந்து செல்ல வேண்டும். ஆமென். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், காலத்தை பிரயோஜன படித்துக் கொள்ளுவது எப்படி என்றார். காலத்தை பிரயோஜன படித்துக் கொள்ளுவது எப்படி? ஜெபம். காலத்தை பிரயோஜன படித்துக் கொள்ளுவது எப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஜெபித்தால் காலத்தை பிரயோஜன படித்துக் கொள்ள முடியும். நீ ஜெபிக்காவிட்டால் காலத்தை பிரயோஜன படித்துக் கொள்ள முடியாது. ஆகதான் ஆண்டவர் சொன்னாரு, ஏன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும்? ஆயுசு நாட்கள் கூடி இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இரண்டாவது பகுதியில் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வது எப்படி? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் சகல பரிசுத்தவானுடைய ஜபத்தோடு நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் கூடி வர பெருக பண்ண அவர் தாமே அருள் புரிந்திருக்கிறார். அல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறாரு, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வது எப்படி? உன் ஆயுசு நாட்களை கூட்டி ஆண்டவருக்கு முன்பதை நிற்க வேண்டும் என்றால் பாருங்கள், ஒருடைய குடும்பத்துக்கு நான் அடிக்கடிக்கு செல்லும் பொழுது அவருடைய ஹாலில் ஒரு வார்த்தை இருக்கும், எப்பொழுது இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள் என்று. எப்படி இருக்கணுமா? ஒரு குடும்ப தலைவனும் தலைவியும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். எப்படி தானியேலுடைய வாழ்க்கையில் ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்ற புருஷர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள்? தானியேலோடு கூட இருந்தவர்களும் அங்கு இருந்த சகல ஜனங்களும் அந்த நேபுகத்நேசருக்கு பயந்தவர்கள் பணிந்தார்கள். ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை கண்டு என்ன செய்தாங்க? 6ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம் 28 சொல்லுகிறது, அவங்க காரியமெல்லாம் ஜெயமாய் மாறினது என்று. அந்த தேசத்தில் இயேசு மட்டுமே உயர்ந்திருந்தார் விசுவாசத்தோடு. இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என் அன்பு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, காலத்தை பிரயோஜன படித்துக் கொள்ளுவது எப்படி? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது. ஆமென். ஆகதான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எந்த சமயத்திலும் நாம் நேரத்தையும் காலத்திலும் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆமென். 2 தெசலோனிக்கேயர் 2 தீமோத்தேயுல பாருங்கள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 4 வரை உள்ள வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நான் தேவனுக்கு முன்பதாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாகவும் அவருடைய பிரசன்னம் ஆகுதலிலும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளை இடுகிறதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க
அவர்கள் எப்படி பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி செவித்தினி உண்டுகிறவர்களாய் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சாய்ந்து போகிற காலம் வரும். அதான் இந்த காலம். அதனால தான் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கன்னு ஆண்டவர் சொன்னார். சுய இச்சைகளை தூண்டுகிற ஊழியக்காரரை வச்சுக்குவாங்க. ஆரோக்கியமான சத்திய வசனத்தை பேசுகிற ஊழியக்காரர்களை ஏற்றுக்க மாட்டாங்க. எத்தனை பேருக்கு தெரியுங்க அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம்? உங்களை தான் நான் பார்த்து கேட்குறேன். எத்தனை பேருக்கு தெரியும் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் அந்த சமாரியா பட்டணத்தில் அந்த பிலிப்பு வந்து நிற்பார். அவர் ஆரோக்கியமான ஒரு பிரசங்கத்தை செய்யும் பொழுது அங்கே ஜெபிக்கிற வேளையில் அந்த பட்டணத்தில் நடந்த அற்புதம் என்னங்க? 6ஆம் அதிகாரம், அது 8ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனத்தை பார்த்தீங்கன்னா பலத்த அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது. அங்கே சிமியோன் என்று ஒரு மந்திரவாதி இருப்பான். 18ஆம் வசனத்தையும் 19, 20 வசனத்தை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்ல நயவஞ்சகமாக பேதுருவும் யோவானும் கையை வச்சு செபிக்கிற பொழுது பரிசுத்தாவியை பெறுவாங்க. பரிசுத்தாவி பெற்ற உடனே அந்த சிமியோன் பார்க்குறான், அவன் மந்திர வேலையெல்லாம் அழிஞ்சிச்சு, மந்திரமெல்லாம் வேரோட போச்சு. அவன் சொல்கிறான், நான் எவ்வளோ பணம் ஒன்றுன்னு தர்றேன், என்ன செய்யுங்க, அந்த அற்புதத்தை எனக்கு செய்யும்படிக்கு எனக்கு அந்த வரத்தை கொடுங்கன்னு கேட்பான். இப்படி அநேகமாக காசு பணத்துக்காக வஞ்சகர்கள், ஏமாத்துக்கார மனிதர்கள் தேவ வார்த்தையை இழுவாய் பேசி மக்களை வஞ்சித்து இழுவான பாதையிலே கொண்டு சென்று அவர்கள் மனம் திரும்பாத படிக்கு அவர்களை நரகத்தில் கொண்டு போய் விடுகிறதான சத்திய வசனத்தை பேசுகிற போதகர்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நல்ல கவனிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், 1 ராஜாக்களில் பார்க்கலாம், 2 ராஜாக்களில் பார்க்கலாம். கேயாசி வருவார், என்ன பண்ணுவார், நாகமன் ஒரு குஷ்டரோகி வருவார். அந்த நாகமன் என்ன செய்கிறான், அவன் வந்து நல்ல பொண்ணும் பொருளும் கொண்டு வந்து கொடுப்பான். கொடுக்க போகும்போது என்ன நடக்கும், அவன் இந்த காணிக்கையை வாங்கவே மாட்டான். ஆமென். என்ன செய்வான் அந்த கேயாசி, அழகாக மறவாய் போய் அந்த பணத்தை என்ன செய்ய வாங்கி வந்துடுவான். எப்படி அந்த நாகாமனுக்கு இருந்த குஷ்டரோகம் அதே மாதிரி யாருக்கு வந்துச்சு யோசித்து பாருங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வஞ்சகமான பணத்துக்காக, இழுவான காசு பணத்துக்காக இந்த உலகத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யணும், இந்த வஞ்சகத்துக்கு, இந்த போலியான உலகத்தில் காலம் சமீபத்தை நம்ம காத்து கொள்ளவிட்டால் நாம் என்ன செய்யப்படுவோம், வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான சகோதரனே சகோதரியே. 2 தீமோத்தேயுவில் அழகா ஆண்டவர் சொன்னார், 4ஆம் அதிகாரத்தை முழுவதும் நீங்க வீட்டில் உட்கார்ந்து வாசித்து பாருங்க. வஞ்சகமான தந்திரமாய் செயல்படுகிற உபதேசங்களுக்கு செவி கொடுத்து மனம் திரும்பாத பட்சத்தில் இருந்தால் கர்த்தர் உன்னை நியாயம் தீர்த்து விடுவார். அல்லேலூயா. பாருங்கள், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். என்ன சொல்லுகிறார் என்று, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, சோர்ந்து போகாது இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமீபத்திற்காக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கடவோம். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், இடைவிடாமல் ஜெபிக்கிற நீங்கள் திருவசனத்தை உபதேசம் பண்ணுவதில் மிகவும் 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 ஜாக்கிரதையாக இருந்து பண்ணணும். சமீபம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சத்தியத்தை சொல்ல கற்றுக்கணும். இன்னைக்கு சத்தியத்தை மறந்துருக்கிறாங்க நம்முடைய கிறிஸ்துவ பிள்ளைங்க. சபையா எப்போ பாச திறந்தீங்க, சபையா எப்போ கூடி வந்தீங்க, டோட்டலாகவே ஆன்லைன் கிறிஸ்துவங்களை மாறிட்டீங்க. எப்படி பிள்ளைங்க ஆன்லைனில் கிளாஸ் பண்ணுறாங்களோ, கேட்குறீங்களோ பார்க்குறீங்களோ, தெய்வம் தான் சாட்சி. ஒரு நாள் இயேசு வருவார், உங்களையும் தீர்த்துருவார். எப்படி தீர்ப்பாரோ அது ஆண்டவர் தான் அறியணும்.
நம்ம எப்படி இருக்கிறோம்? பயம் பக்தியோடு இருக்கிறோமா? பயத்து வாழுகிறோமா? குடும்பத்தில் பேரண்ட்ஸ் எப்படி இருக்கிறோம்? தாத்தா பாட்டி எப்படி இருக்கிறோம்? நம்ம பிள்ளைகளுக்கு வசனத்தை இன்னைக்கு போதிச்சிங்களா? இன்னைக்கு சரியான ஆராதனை செய்தீங்களா? ஊழியக்காரங்க வந்த ஒரு ஆக்ஷன், ஊழியக்காரமா வந்த ஒரு ஆக்ஷன், ஆலயத்துக்கு வந்த ஒரு ஆக்ஷன். இந்த நடிப்பெல்லாம் ஆண்டவர் பார்ப்பாரு. கர்த்தருடைய கண்கள் பூமி இங்கே உலாவுது. அவர் உன் கண்களை தேடி பார்க்குது. யோசித்து பாருங்க. மல்கையா 3:16 பார்க்கலாம். 2 நாளாகமும் 16:9 பார்க்கலாம். பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறது. நீதிமொழிகள் 15:3 பார்க்கலாம். அவர் கண்கள் தூரமாய் இல்லை. தேவஜனமே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வது எப்படி என்றால் இடைவிடாமல் ஜெபிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் திருவசனத்தை உபதேசிப்பதில் மிகவும் உண்மை உத்தமாய் காணப்படணும். வாசிக்கலாம். 8வது வசனம் அதே அதிகாரத்தில் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்க நம்ம கேட்கலாம். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் தம்முடைய மாம்சத்துக்கென்று விதைக்கிறவர்கள் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், மாம்சத்தினாலே அழிவை அறுப்பார்கள். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்கென்று விதைக்கிறவர்கள் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான், நித்திய ஜீவனை அறுப்பான். மேலும் திருவசனத்தில் உபதேசித்து படிக்கிறவர்கள் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவான். அல்லேலூயா. ஒரு தேவ மனிதர்கள் சுவிசேஷத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மை ஒத்துமாக திருச்சபைக்கு வசனத்தை விதைக்கப்பட வேண்டும். ஆமென். ஆரோக்கியமான இந்த வசனத்தை ஏற்று இழுவான பாதைக்கு செல்லாமல், பாவ வழியிலே உபதேசிக்கிற சத்தியத்தை கேட்காமல், இந்த சட்ட புத்தகத்தில் இருக்கக்கூடிய அற்புத வாக்கு தத்தங்களை, அந்த வார்த்தை நமக்கு மருந்தும், அது பாலும், அது தேனும், அது உணவும், அது தண்ணீரும் இருக்கிறபடினால் அதை ஒன்று நம்ம உயிர் வாழும் பொழுது நம்ம காலங்களை நல்லா பிரயோஜனப்படுத்தி தேவ திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றி அவருக்காக வாழ முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சத்திய வசனத்தை கேட்குற நீங்கள் ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க. இயேசு நமக்கு போதும். ஆமென். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. வீணாக மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் நம் இருதயத்தை பார்க்கிறார் என்று எத்தனை முறை நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நல்ல நாளினுடைய ஆராதனையில தேவ பிரசன்னத்தை கேட்டு தேவ ஆவியானவருடைய வல்லமையை அறிந்து அவருடைய சித்தத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஏன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும்? ஆயுசு நாட்களுக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான்? வேதத்தில் வாசித்தோம், ராக்காலம் வருகிறது. இனி உலகத்தில் மனுஷன் ஜீவிப்போம் என்ற நம்பிக்கை அற்று போனது. ஆகவே அப்படி இருக்கிறபடினால் நமது ஆயுசு நாட்கள் மிக குறுகிறதா இருக்கிறது. நம்முடைய ஆயுசு நாட்கள் புல்லை போல் இருக்கிறது. நம்முடைய ஆயுசு நாட்கள் பூவை போல் இருக்கிறது. நம்முடைய ஆயுசு நாட்கள் காற்றை போல் இருக்கிறது. நம்முடைய ஆயுசு நாட்கள் விறகு கடாய் இருக்கிறது. நம்முடைய ஆயுசு நாட்கள் புல்லும் பூவுமாய் உதிர்ந்து காற்றிலே அடிபட்டு போகிறதா இருக்கிறதே. தலைகளை தாழ்த்துவீர்களா? வாழ வேண்டும். நீங்கள் ஏன் மறிக்க வேண்டும்? சத்தியத்தும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரே, நான் இனி காலத்தை பிரயோஜனப்படுத்துவேன். நான் தனிமையாய் இருந்து ஜெபிப்பேன். நான் காடு மலைகளுக்கு போவேன். ஆண்டவரே, என் வீட்டு அறையை பூட்டுவேன். நானும் என் குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளுமா சேர்ந்து ஒன்று கூடி உபவாசிப்போம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் எவ்வளோ பெரிய நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து நல்வழி பிறப்பத்தை என் ஆண்டவருக்கு நாங்கள் வாழ்நாளெல்லாம் உத்தமம் உண்மையுமாய் நிச்சயமாய் இருப்போம் என்று இன்றைக்கு ஆலயத்தில் பேசின அதே சத்திய வசனத்தை இன்றைக்கு உங்கள் மத்தியில் இந்த யூடியூப்பின் வழியாக, இந்த ஆண்டவர் லைவ் டெலிவிஷன் வழியாக இந்த அற்புத வாக்கு தத்தங்களை கேட்டு இதன்படி நடப்பதற்கு உங்கள் இருதயம் திறக்கப்பட வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஆமென். வேதம் சொல், ஏன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும்? ஒரு கிறிஸ்தவன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாவிட்டால் அவன் புல்லுக்கும் விறகு கடாயும், அவன் காற்றுக்கும், அவன் தன்னுடைய புகைக்கும் அவன் அலைந்து திரிந்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது அல்லவா?
அன்பான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது எனவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவது எப்படி என்றால் இடைவிடாமல் இங்கு ஜெபிக்கணும். ஜெபிப்பீங்களா? உங்களால் முடிந்தா 1 தெசலோனிக்கேயர் 5:17 உங்கள் வீட்டில் கட்டாயம் எழுதி வச்சுக்கோங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார், பெரிய ஆசத்தை கொண்டு வருவார். பிசாசின் வல்லமை அழிப்பார், வியாதிகளை நீக்குவார், சுகம் உண்டாகும், குடும்பத்தில் நடக்காத அற்புதம் நடக்கும். உலக மக்கள் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். உங்களுக்கு கர்த்தருக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்களை கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களுடைய வாய்க்காலிலே கொண்டு செல்லுவார் என்பதை நீங்கள் மறந்திருந்து விடக்கூடாது. ஜெபிப்போமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட செய்தியின்படி உன் பிள்ளைகளை கர்த்தர் ஏன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டால் நல்ல நீடித்த ஆயுசு நாட்கள் உண்டாயிருக்கும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாவிட்டால் பிசாசு வந்து அநேகருடைய வாழ்க்கையில் பாவ சாபங்களை விதைச்சு அநேக ஆயுசு நாட்களை கெடுத்து அநேக குடும்பங்களை, வாலிப பிள்ளைகளையும் வாலிப தம்பி தங்கச்சிமார்களையும் ஆயுசு நாட்களை கெட்டு போகிறது நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே காலத்தை ஏன் எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது 2வது பகுதியில் சொல்லிக் கொடுத்தீங்க. நாங்கள் எப்படி பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்றால் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் அற்புதங்கள் வர வேண்டுமா? தேசத்தில் ஆசீர்வாதங்கள் வர வேண்டுமா? தேசத்தில் மகா பெரிய எழுப்புதல் வர வேண்டுமா? ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அற்புதத்தின் வழியாக உங்களை கொண்டு செல்லுவார். கர்த்தாவே, இந்த பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. எங்கள் ஜனங்களை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அவங்க நினைக்கிற எதிர்பார்க்கிற காரியங்களில் தெய்வீக அற்புதங்கள் நடக்கட்டும். கிறிஸ்து ஜெயமாக நடத்தி ஆண்டவர் விசேஷத்தை ஆசீர்வாதத்தோடு இந்த பிள்ளைகளை கர்த்தர் இந்த மாத நிறைவில் ஒரு பெரிய மாற்றத்தை காண உதவிச்சிங்க. சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.